ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் ரிக்கவரி ரன் பண்ணேன். ஏன்னா நேற்று வந்து 32 கிலோமீட்டர் லாங் ரன் பண்ணேன். 32 கிலோமீட்டர் லாங் ரன் வந்து 2 hours 15 minutes பண்ணேன். மாரத்தான் பேஸ்லேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக நான் 80% வந்து எஃபைட் போட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் ரிக்கவரி ரன் பண்ணியிருக்கேன். ஏன் ரிக்கவரி ரன் நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஹார்ட் சீசனுக்கு அப்புறம் ஒரு லாங் ரனுக்கு அப்புறம் ரிக்கவரி ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லெக்கு, நம்மளோட மசில்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிரும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக நான் இருக்கேன். நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறத விட இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு 40% எஃபெக்டில் என்ன சொல்கிறது, ஒரு 130 135 ஹார்ட் ரேட் வச்சு நம்ம ஒரு பேஸ் மெயின்டைன் பண்ணி 12 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் அந்த மாதிரி ரிக்கவரி ரன் ஓடணும் அப்படின்னா நம்மளோட மசில்ஸு இந்த மாதிரி டயர்ட்னஸ் எல்லாமே போய் நம்ம லெக்ஸ் வந்து ஃப்ரீ ஆயிரும், ஃப்ரெஷ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஒர்க் அவுட் சீசனுக்கு வந்து ஸ்பீட் சீசனுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து 8 கிலோமீட்டர் நான் ரன் பண்ணேன். 4 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டன் 4 கிலோமீட்டர் வந்தேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ரன் பார்க்கலாம். நாளைக்குள்ளே ஒர்க் அவுட் சீசன் முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய மராத்தான் ட்ரைனிங்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.